ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம், கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இப்ப தான் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல என்னென்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேங்கிங்க்கு படிக்கக்கூடிய எல்லாமே ஒரே ஒன் ஷாட்டா வந்து நமக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ், ரீசனிங்கு அப்புறம் எல்லா பேங்கிங்கோட பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் இன்டர்வியூ பேக்கேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே பேக்கேஜா வந்து உங்களுக்கு இந்த எலைட் பாஸ்ல வந்துடும். சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல மறுபடியும் நீங்க KR35 யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து கூப்பன் பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் எல்லாமே வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்க்கு தான் நான் போயிட்டு தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ பிரிப்பேர் பண்ணுவேன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இல்லாம, பிரிலிம்ஸ் படிக்கும்போதே வந்து அப்பப்ப ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பிரிப்பேர் பண்ணா மட்டும் தான், மெயின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும். நான் மெயின்ஸ் அப்ப தான் போயிட்டு உட்காந்து டே பை டேவா இல்ல வீக்லியா படிப்பேன்னு உட்காந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எவ்வளோ டஃப் குடுக்குறீங்க, நீங்க எவ்வளோ அடிக்கிறீங்களோ கொஸ்டின்ஸு, அத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மேஜர் ரோலா வந்து மெயின்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க வாங்கணும் அப்டின்னா, CA15 அப்படின்ற கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும். உங்களுக்கு மந்த்லி மேகசின், பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மந்த்லி பூஸ்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும் அதுல. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, வாட் வாஸ் த சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அதாவது SDQன்னு சொல்லுவாங்க. DQI ஸ்கோர் ஃபார் ஷெட்யூல்டு SCB-யோட பேங்க் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இன் மார்ச் 2025 படி இதனுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 89.3ன்றது தான் வந்து இதனுடைய ஸ்கோர். எதுக்கு சார் இந்த ஸ்கோர்லாம் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் வந்து எந்த லெவல்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. லைக் கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் மத்த அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்கோரா குடுப்பாங்க. சரிங்களா? அந்த ஸ்கோர் தான் வந்து 89.3. இந்த SDQ வந்து போன மார்ச் 2024ல பார்த்தீங்கன்னா, 86.8ஆ இருந்துச்சு. அப்ப இந்த மார்ச் 2025ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 89.3ஆ வந்து இந்த இத வந்து ஸ்கோர் இருக்கு. சரிங்களா? இது எதன் அடிப்படையில இத வந்து மெஷர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோட அக்யூரசி பிளஸ் வந்து டைம்லினஸ், அப்புறம் கம்ப்ளீட்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? ஒரு வேலைய முடிக்கிறதும் சரி, அதோட அக்யூரசி இதெல்லாமே வச்சு தான் மெஷர் பண்ணி தான் இந்த ஸ்கோர வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்கோரோட கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலேஜ் ஸ்கூல்ல இருந்த மாரி தான். எபோவ் 90 இருந்துச்சுன்னா குட். 80 to 90 இருந்து ஸ்கோர் இருக்கு அப்படின்னா அக்செப்டன்ஸ். அதாவது அதே லெஸ் தென் 70யா இருக்குன்னும்போது, உங்களுக்கு வந்து நாட் அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாரியான ஒரு கேட்டகரிய வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து எபோவ் 90 அதாவது குட் கேட்டகரியில வந்து இருக்கு. ஸ்டேட் ஓன்ட் அண்ட் பிரைவேட் ஃபாரின் பேங்க்ஸ் கோட் வந்து 80 to 90 ரேஞ்ச். 80 to 90 ரேஞ்ச்னா வந்து அக்செப்டபிளான ஒரு ரேஞ்ச் ஸ்கோர்ல வந்து இருக்கு. சரிங்களா? இண்டெக்ஸ் கவர்ஸ் 87 SCBs அண்ட் அசஸஸ் ரிட்டர்ன் லைக் ALE, RAO, ROR ஆர்பிஎஸ், சிஆர்ஐஎல்சி, எல்ஆர் அண்ட் ஆர்சிஏ இத பத்தி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். பேங்கிங் டெர்ம்ஸ் இதுல வந்து என்னென்னன்னு சொல்லிட்டு. என்ஷூர்ஸ் ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி ஓவர்சைட் அண்ட் சூப்பர்விஷன். இட் இண்டிகேட்ஸ் வந்து எதுக்கு சொல்றதுன்னா, இம்ப்ரூவ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டேட்டா டிசிப்ளின்ஸ். பேங்கிங்ல இருக்கக்கூடிய டேட்டா டிசிப்ளின்ஸும் பிளஸ் வந்து அதனுடைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தான் வந்து இதற்கான இண்டிகேஷன். இதுல ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 1935ல வந்து ஃபார்ம் ஆனது. இப்ப கரண்டா இருக்கிற கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா. ஹெட் குவார்ட்டர் மும்பைல இருக்கு. சரிங்களா? இப்ப CRILCயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட்ஸ்ன்னு தான் இதுக்கான எக்ஸ்பென்ஷன். SDQIன்றது வந்து முன்னயே சொன்னோம். சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்ப முன்ன சொன்ன மாரி ALE, RAQ, RORன்னா என்ன? RBS, CRILC, LR, RCA அப்படின்னா என்னன்றது ஒவ்வொன்னா பார்க்கலாம். ALE அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் லிஸ்டிங் ஆஃப் என்டிட்டீஸ் அதாவது யூஸ்ட் இன் பேங்கிங் ஆஃப் லிஸ்ட் பாரோவர்ஸ் ஆர் என்டிட்டீஸ் வித் சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்போஷர்ஸ். அதாவது இந்த நேம்ல இருக்கிற ஆனுவல் லிஸ்டிங் ஆஃப் என்டிட்டீஸ். அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பாரோவர்ஸோட லிஸ்ட் எல்லாமே யூஸ்ட் இன் பேங்கிங் டு லிஸ்ட் பாரோவர்ஸ் ஆர் என்டிட்டீஸ். கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? லெண்டிங் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களோட லிஸ்ட் பாரோவர்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்போஷர் எக்ஸ்பென்ஷன் தான் ALE. ஓகேங்களா? RAQன்றது வந்து ரிஸ்க் ஆப்பிடேட்
questionnaires அதாவது used to access financial institution or customers tolerance for risk கோசரம் வந்து இந்த RAQ சரிங்களா namely risk aptitude questionnaires. அடுத்தது பார்த்தோம்னா RORன்றது ஒன்றும் நத்திங் பட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கான ரிட்டர்ன் மெஷர் ப்ராஃபிட்டபிலிட்டி அதில் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னாலுமே அதில் நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் நமக்கான பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அதுதான் ROR ரேட் ஆஃப் ரிட்டர்ன். RBS அப்படின்றது வந்து ரிஸ்க் பேஸ்டு சூப்பர்விஷன் சொல்லுவாங்க. A supervisory approach by used by RBI to assess risk in banks. ஓகேங்களா சூப்பர்விஷன்னா அந்த சூப்பர்வைசரி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க யூஸ்ட் பை RBI மூலமா அசஸ் டு ரிஸ்க் இன் பேங்க்ஸ் ஓகேங்களா. CRILCன்றது வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட்ஸ் அதாவது இது மெயின்டைன் பண்ணுறது வந்து RBI டு மானிட்டர் ஆல் பாரோவர்ஸ் வித் 5 crore சரிங்களா இல்லை ப்ளஸ் எபோ 5 crore மேலே வாங்குறாங்க பார்த்தீங்களா எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அதே லெவரேஜ் ரேஷியோ அப்படின்றது வந்து LR லெவரேஜ் ரேஷியோன்றது ரெகுலேட்டரி மெஷர் டு மானிட்டர் த பேங்க்ஸோட கேபிட்டல் டு எக்ஸ்போஷருக்கு வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் எல்லா லெவரேஜ் ரேஷியோ. ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் RCA ரூட் காஸ் அனாலிசிஸ் யூஸ்ட் இன் ஆடிட்ஸ் இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு இஷ்யூ நடக்குது இப்போ நம்ம படிக்கிறோம் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா எதனால் ஏன் எதனால டைவர்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி சேம் அந்த எக்ஸாம்பிளுக்கு மாதிரி இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்து பேங்க்ல என்னென்ன நடக்குது ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ரூட் காஸ் ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த இஷ்யூஸ்க்கான ரூட் காஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் பேங்க் ஹாஸ் ஃபுல்லி மைக்ரேட்டட் டு ISO 20022 ஸ்விஃப்ட் மெசேஜிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அஸ் ஆஃப் ஜூன் 2025ல எந்த பேங்க் வந்து ஃபுல்லி வந்து இந்த ISOக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. SBI இஸ் ஒன்லி இந்தியன் பேங்க் டு ஃபுல்லி மைக்ரேட் ஃபுல்லாகவே வந்து மைக்ரேட் ஆகிருக்கு எந்த ISOனா இந்த ISO ஸ்டாண்டர்டுக்கு சரிங்களா. இந்த ISO வந்து இந்தியாஸ் ஓவரால் அடாப்ஷன் டு பிலோ குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 43% சரிங்களா. ஃபைனல் ஸ்விஃப்ட் டெட்லைன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 தான் இதுக்கான டெட்லைன். மைக்ரேஷன் ஆஃபர்ஸ் பெட்டர் இந்த மைக்ரேட்னால என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃப்ராட் வந்து ப்ரிவென்ஷன் வந்து பண்ண முடியும் இந்த ISOனால. ISO அலோஸ் ரிச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா இன் பேமெண்ட்ஸ். இந்த ISOல அதாவது சேஞ்ச் ஆனதுனால அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா இன் பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் அது இல்லாமல் அது ஒரு ரிச்சர் ஓகேங்களா அதிகமான அமௌண்ட் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். இந்தியாஸ் பிரைவேட் பேங்க் ஆர் லேகிங் டியூ டு ஹை இன்டகிரேஷன் காஸ்ட்னால இந்தியாவோட பிரைவேட் பேங்க் எல்லாமே லேக் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. நான் கம்ப்ளைன்ஸ் போஸ்ட் டெட்லைன் மே அட்ராக்ட் பெனால்டிஸுமே வந்து இதில் இருக்கு நான் கம்ப்ளைன்ஸ் போஸ்ட் டெட்லைனுக்கு. ஒன்லி 4 இந்தியன் பேங்க் தான் வந்து பார்ஷியலி டிரான்சிஷன் அதாவது இதுக்கு மாறி இருக்கு இந்த ISOக்கு. எந்தெந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க். இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து ஃபுல்லி மைக்ரேட்டட் டு இந்த ISOக்கு வந்து ஃபுல்லி மைக்ரேட்டடாக இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு லா ஹுல்ப் அப்படின்னு கூடிய ஒரு இடம் தான். இது SBI ஃபவுண்ட் ஆனது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா July 1, 1955ல. இப்போ கரண்டா இதுக்கான சேர்மன் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் காரா அப்படின்றவர் தான் வந்து இதுக்கான சேர்மனா இப்போ இருக்கிறது சரிங்களா. இந்த ISO இந்த நியூ ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2004ல தான் வந்து லான்ச் பண்ணது சரிங்களா. ISO இந்த ISOக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISO 20022 இது வந்து குளோபல் மெசேஜிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். யார் டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ISO அந்த பேர்லேயே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷன். இட் ரிப்ளேசஸ் ஓல்டு ஸ்விஃப்ட் எம்டி மெசேஜ் வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் இந்த ISO ஃபார் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் வித் மோர் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா ரிச் ஃபார்மேட். ஒரு ஒழுங்குமுறையை வந்து கரெக்டான இதுக்கு முன்னாடி இருந்தது அதை விட இன்னொரு படி மேலே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ISO சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா what new role has SEBI proposed for KYC registration agencies அதாவது KRA KYC registration agencyக்கு வந்து எந்த நியூ ரோல் வந்து SEBI வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடியேஷன் ஏஜென்சிஸ் ஓகேங்களா. அப்படின்னா SEBI proposes all KRA allowed to act as a accreditation ஏஜென்சியாக வந்து அலோவ் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லா KRAக்கும்.
கரண்ட்லி ஒன்லி சிடிஎஸ்எல் வென்ச்சர் லிமிடெடுக்கும் என்எஸ்டிஎல் டேட்டா மேனேஜருக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரொபோசல் இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ஹான்ஸ் காம்படிஷன் அண்ட் ரெடியூஸ் ஆன்போர்டிங் டைமும் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? வில் அலோவ் ஃபாஸ்டர் ப்ரொவிஷனல் அண்ட் ஆன்போர்டிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் ஏஏஎஃப்ஸ். ஃபைனல் இன்வெஸ்டர் கன்ஃபர்மேஷன் நீடட் பிஃபோர் ஃபண்ட் கலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபைனல் இன்வெஸ்டருக்கான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சரிங்களா? 5 கேஆர்ஏஸ் வந்து ஆர் ரிஜிஸ்டர்ட் வித் செபியோட 5 கேஆர்ஏஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கமெண்ட்ஸ் இன்வைட்டட் அன்டில் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8, 2025 தான் லாஸ்ட் டேட். அந்த கமெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான அன்டில் லாஸ்ட் டேட் ஜூலை 8, 2025. சரிங்களா? இந்த செபிக்கான ஒரு ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா செபி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது April 12, 1988. இது ஸ்டாச்சுட்டரியா மாறினது பார்த்தீங்கன்னா January 13, 1992. ஏன் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி செபி, ஆர்பிஐ மற்றபடி வரும்போது ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டாட்டிக் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் கேட்க கேட்க தான் நமக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சப்போஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டு அதை ஞாபகம் இருக்குன்னா அது டவுட் தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரிவைஸ் பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரிமெம்பர் ஆகலனாலுமே ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? செபியோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துகின் கண்டா பாண்டே அப்படின்றவர் தான் வந்து செபியோட சேர்மன். ஏஎஃப் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றதுக்கு தான் ஏஎஃபோட ஃபுல் ஃபார்ம். செபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. ஓகேங்களா? செபிக்கான எக்ஸ்பென்ஷன் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா April 12, 1988 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. January 30, 1992 வந்து ஸ்டாச்சுட்டரியா மாறினது. ஹெட் குவார்ட்டர் மும்பை, மகாராஷ்டிரா. கரண்ட் சேர்பர்சன் வந்து சொன்னா தான் துகின் காண்டே பாண்டே என்று தான். அதே ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாரா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஏ தேவ் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா இருந்தாரு. இந்த செபி வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே தான் வந்து ரன் ஆகுது. இதனுடைய மோட்டோ வந்து தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா What is ICRA revised GDP growth forecast for India in fiscal year 2026 படி எவ்வளவு வந்து ஜிடிபி growth வந்து forecast பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஆர்ஏ வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 6.2%. ஓகேங்களா? ஐசிஆர்ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் அனாலிசிஸ், ஒரு ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸாக ஒன்று சொன்னாங்க, அது வந்து 6.5ல இருந்து 6.2 வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026. ஓகேங்களா? அதே மாதிரி கிராஸ் வேல்யூ ஆடடுக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே 6.4 to 6 வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பர்சன்டேஜ் இருக்கு. எவ்வளோ எக்ஸ்பெக்டட் டு எபோவ் 3.5% ப்ளஸ், அதாவது மேலே தான் இருக்கும். சரிங்களா? அதே ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் வந்து எபோவ் 1.8%. ஃபிஸ்கல் டெஃபிசிட் எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா 4.4% ஆஃப் ஜிடிபியிலிருந்து 4.4%. ஓகேங்களா? சிஏடின்றது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், அதனுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2%, பிட்வீன் 1.2லேருந்து 1.3 இந்த இன்பிட்வீனில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ரூரல் டிமாண்ட்ல வந்து எதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபி கிராப்போட இன்கமும் ரெசர்வாயர்ஸும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் டெபிட், சர்வீஸ் வில் அவுட்ஸ்பேஸ் குட்ஸ், கேபக்ஸ் மே ரைஸ் பட் ஃபேஸஸ் குளோபல் ட்ரேட் அன்சர்டனிட்டி. கேபக்ஸ் மே ரைஸ்னா புது புது கம்பெனிஸ் வந்து டெவலப் ஆகும், பட் ஃபேஸஸ் குளோபல் ட்ரேட் வந்து ஒரு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் அன்சர்டனிட்டியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றது. ஓகேங்களா? ஐசிஆரோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா குருகான், ஹரியானா. அதோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மோடிஸ் கார்பரேஷன்றது தான் வந்து அதனுடைய பேரண்ட் கம்பெனி. ஜிவிஏக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடட். சிபிஐ வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சிஏடின்றது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which bank partnered with the SBI card to launch co-branded credit cards in 2025? எந்த பேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா BOM, Bank of Maharashtra. சரிங்களா? co-branded credit cards launched jointly by BOM and SBI card. ஓகேங்களா?
கார்ட்ஸ் ஆஃபர் கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஃபியூல் வேவர், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இது எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த கார்டு மூலியமா வந்து வருது. சரிங்களா? அவைலபிள் கிராஸ் டைனிங், டிராவல், இந்த இ-காமர்ஸ் நம்ம ஒவ்வொரு கார்டு யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நெறைய அதுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குங்களா? சேம் அதே மாரி இந்த பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ்லயுமே வந்து நெறைய விதமான ஆஃபர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த இத வந்து யார் யாருன்னா ஓப்பன் டூ கஸ்டமர்ஸ் நேஷன் வைட் எல்லாருமே ஓகேங்களா? போத் ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் கம்பைன்ஸ் எந்தனுடைய பார்ட்னர்ஷிப்னா பிஓஎம் ரீச் வித் எஸ்பிஐ கார்ட்ஸ் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஓகேங்களா? இது எதுக்கோசரம்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ப்ரொமோட் பண்றதுக்கும் தான் இதோட மெயின் மோட்டோ. எய்ம் டு இன்க்ரீஸ் த கிரெடிட் பெனட்ரேஷன் வந்து டயர் டு டயர் 3 சிட்டிஸ்ல வந்து அதிகப்படுத்தணும். கிரெடிட் கார்டு மற்றதுக்கான கிரெடிட் பெனட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். அது எந்தெந்த சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்க்கு ஓகேங்களா? அதனால தான் இந்த கார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935. எங்க ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா புனே, மகாராஷ்டிரால தான் இதுக்கான ஹெட் குவார்ட்டர். இப்போ கரண்டா இதுக்கான சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிது சாக்சினா அப்படின்றவர் தான் வந்து இதனோட எம்டி அண்ட் சிஇஓ. எஸ்பிஐயோட எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1998 ஓகேங்களா? எஸ்பிஐ கார்டு ஃபவுண்டேஷன் நாட் எஸ்பிஐ கார்டு ஃபவுண்டேஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணது 1998. எஸ்பிஐ கார்டு ஹெட் குவார்ட்டர் வந்து குருகிராம், ஹரியானா ஓகேங்களா? According to the new NPCA National Payment Corporation of India directives effective from June 16, 2025 இருந்து what is a new time limit for UPI transaction to be processed? எவ்வளோ டைம் ப்ரீவியஸாக இருந்ததை விட இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 செகண்ட்ஸ். அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான டைம் செகண்ட்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ணுறது, மற்ற டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு சில டைம் வெயிட்டிங் எல்லாமே போகும் பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸாக எவ்வளோ இயர்லியர் இருந்துச்சுன்னா 30 செகண்ட்ஸாக இருந்தது வந்து இப்போ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த எஃபெக்டிவ் எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா June 16, 2025ல இருந்து சரிங்களா? ப்ரீவியஸாக 30 செகண்ட்ஸ்லேருந்து டு சென்ட் ரிசீவ் மணி பி யூசிங் யூபிஐ திஸ் ரெடியூஸ்டு டு 15 செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க as per நியூ ரெகுலேஷன் அப்படி. Additionally, the time required to verify payee address வந்து வெரிஃபை பண்றதுக்கு has been reduced to 15 to 10 seconds வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. This significantly improves user experience. நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அது இல்லாமல் மோர் குயிக்கர் அண்ட் மோர் ரிலையபிளாக இருக்கிறதுக்கோசரம் மெயினாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 50 டைம் பேலன்ஸ் செக் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 50 டைம் செக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் மேபி இந்த ஸ்டோர்ல யூஸ் பண்றவங்க மத்தவங்க எல்லாம் மேபி செக் பண்ணலாம் சரிங்களா? அத வந்து பெர் டேக்கு வந்து 50 டைம்ஸ் வந்து பேலன்ஸ் செக் வந்து யூஸ் பண்ணலாம். நியூ லிமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா? இந்த என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்க அப்படின்னா 2008. இந்த என்பிசிஐல யூபிஐ கொண்டு வந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2016ல சரிங்களா? ஹெட் குவார்ட்டர் ஆஃப் என்பிசிஐ பார்த்தீங்கன்னா மும்பை. இப்போ சேர்பர்சன் யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்வமோகன் மகாபட்ரா அப்படின்றவர் தான் வந்து இப்போ சேர்மனா என்பிசிஐ இருக்காங்க. யூபிஐ வந்து ரெகுலேட் பண்றது யார் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ரெகுலேட் பண்றது ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா பேங்கிங்கான அக்ரிமெண்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு கோத்ரூ ஓகேங்களா? பேங்க் ஆஃப் இந்தியா பிஓஏவும் ப்ளஸ் வந்து ஐஐடி ஹைதராபாத் பிஓஐ பேங்க் ஆஃப் இந்தியாவும் ப்ளஸ் வந்து ஐஐடி ஹைதராபாத் ரெண்டும் சேர்த்து டு ஆர்கனைஸ் ஏ ஃபின்டெக் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஹேக்கத்தான் வந்து நடத்திருக்காங்க. எப்போ செப்டம்பர் 2025ல வந்து நடக்க போகுது சரிங்களா? அதே மாதிரி ஐபிபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் அஸ் என்டர் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எந்த இதோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடோட கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆக்சஸ் டு டிஜிட்டல் கிரெடிட் சொல்யூஷன் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவும் வந்து இந்த கிரெடிட் சொல்யூஷனுக்கான டிஜிட்டல் மூலியமா கொண்டு வரதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ஐபிபிபியும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸும் ப்ளஸ் வந்து ஏபிசிஎல் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடும் ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா டிசிஎஸ் ஹஸ் அனௌன்ஸ்டு த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் கான் பேங்கோட சேர்ந்து கான் பேங்க்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் கமர்ஷியல் பேங்க் மங்கோலியாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் கமர்ஷியல் பேங்க். எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா டு மாடர்னைஸ் த டிஜிட்டல் பேங்கிங்கோட பிளாட்ஃபார்மை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கோசரம் டிசிஎஸும் கான் பேங்க்கும் சேர்ந்து வந்திருக்கு சரிங்களா? புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து
தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் 7 பேங்கோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் எந்தெந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் அதர் பேங்க்ஸ்லயும் மொத்தம் 7 பேங்கோட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து லோன் பெனிஃபிட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகேங்களா, மெயினா இதுதான். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸ் லோன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கோசரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 7 பேங்கோட அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா, SBI card has collaborated with Apollo Health Corporation. Apollo Health அவங்களோட கம்பைன் பண்ணி இந்த ஆப்ரேட்டர் ஆஃப் அப்போலோ ஃபார்மசி, இந்த அப்போலோ ஹெல்த்துக்குன்றது வந்து ஆப்ரேட்டர் அப்போலோ ஃபார்மசி கீழே வர்றது. சரிங்களா, டு லான்ச் எதுக்கோசரம்னா கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு இன் மே 2025ல லான்ச் பண்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, in May 2025, India's wholesale inflation eased to what percentage, making a 14-month low. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 14-month லோ ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.39% வந்து லோ ஆகியிருக்கு. ஆஸ் பர் த லேட்டஸ்ட் கவர்மெண்ட் டேட்டா படி பார்க்கும்போது இந்தியாவோட ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன்னால கம்மியாகிருக்கு. ஏப்ரல் 2025ல பார்த்தீங்கன்னா 0.85% இருந்தது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 0.39% வந்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. திஸ் இஸ் த லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் சின்ஸ் மார்ச் 2024ல இருந்து இப்போதான் வந்து இவ்வளோ கம்மியாகிருக்கு. when it was recorded at 0.26%. ஓகேங்களா, this declines indicates கூலிங் ப்ரைஸ் ப்ரெஷர் அட் த ஹோல்சேல் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு கூலிங் ப்ரைஸ் ப்ரெஷரை வந்து இது வந்து இந்த டிக்ளைன் வந்து இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ஜனவரியில் எவ்வளோ இருந்துச்சு 2.31% வந்து இருந்துச்சு. பிப்ரவரியில் 2.38 இருந்தது. ஓகேங்களா, மார்ச்சில் கம்மியாக இருக்கு. ஏப்ரலில் இன்னும் அதிகமாக வந்து கம்மியாக இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, TRAI has launched a pilot project with RBI to digitize யூசர் கன்சென்ட் இன் விச் செக்டார்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ராய் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. சேம் அதுதான் வந்து பைலட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க வித் ஆர்பிஐயோட. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் ஆர்பிஐ அண்ட் பேங்க்ஸ் டு லான்ச் பைலட் ப்ராஜெக்ட் டு டிஜிட்டைஸ் லெகசி யூசர் கன்சென்ட். டிஜிட்டைஸ் லெகசி ஃபார் யூசர் கன்சென்ட்கோசரம் இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சென்ட் வேர் இயர்லியர் கிவன் ஆன் பேப்பர். ப்ரீவியஸாக வந்து பேப்பர் பை யூசர் கிட்ட கொடுத்து பேப்பர் மூலிமா வந்து டு ரிசீவ் கால்ஸ் அண்ட் மெசேஜ் இருந்துச்சு. பட் பேங்கிங் செக்டர் ஹாஸ் பின் ப்ரியாரிட்டைஸ் இன் phase 1 டியூ டு சென்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, திஸ் இனிஷியேட்டிவ் வந்து எதுக்கோசம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட்லேருந்து கம்மி பண்ணுறதுக்கும் அரைசிங் ஃப்ரம் ஸ்பேம் கம்யூனிகேஷன்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் எ ஸ்டெப் டுவர்ட் டெவலப்பிங் செக்யூர் டிஜிட்டல் கன்சென்ட். ஒரு ப்ரொடக்டான ஒரு டிஜிட்டல் கன்சென்ட்டை வந்து இதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் ஹேஸ் மாருதி சுசுகி லான்ச் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்பிளான்ட் ரயில்வே சைடிங். எங்கே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனிசர் அப்படின்றது தான். சரிங்களா, எந்த இடத்துல மேனிசர்ன்ற ஒரு இடத்துல மாருதி சுசுகி இனாகிரேட்டட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பெரிய ஓகேங்களா லார்ஜஸ்ட் இன்பிளான்ட் ரயில்வே சைடிங் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனிசர் ஃபெசிலிட்டி அங்கே கொண்டு வராங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 452 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கோசரம். இந்த சைடிங் பார்ட் ஆஃப் ஹரியானா ஆர்பிட்டல் ரயில் காரிடர்னு சொல்லுவாங்க, HORC, ஹரியானா ஆர்பிட்டல் ரயில் காரிடர் அண்டர் த எந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா PM கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். இதுக்கு அண்டரில் தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, இதில் எவ்வளோ மொத்தம் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 46 ஏக்கரு. சரிங்களா, எத்தனை கிலோமீட்டர்னா 8.2 kilometer ஆஃப் ரயில் ட்ராக் டிசைன் டு என்ஹான்ஸ் வெஹிக்கல் டிஸ்பேச் எஃபிஷியன்சி அண்ட் சப்போர்ட் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதில் வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே டிஸ்பேச் எஃபிஷியன்சியாக பண்ணுறதுக்கும். ஓகேங்களா, அந்த கம்பெனி எவ்வளோ எய்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இட்ஸ் ரயில் டிஸ்பேச். அதில் டிஸ்பேச் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்ட்னா டு ஷேர் டு 35% பை ஃபினான்ஷியல் இயர் 31க்குள்ள. எக்ஸ்பெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் டு ரெடியூஸ் 1.75 lakh டன்னான CO2 எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து முக்கியத்துவமாக கொண்டு வந்திருக்காங்க. சின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2015ல இருந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 lakh வெஹிக்கிள் வந்து ஆல்ரெடி ஹேவ் பின் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. எதன் மூலியமானா இந்தியன் ரயில்வேஸ் மூலியமா. ஓகேங்களா,
இந்த மாருதி சுசுகி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1981ல் ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர் ஆஃப் மாருதி சுசுகி நியூ டெல்லியில் இருக்குது. பேரண்ட் கம்பெனி மாருதி சுசுகி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி மோட்டார் கார்பரேஷன் ஜப்பான் ஓகேங்களா. மேனஸ்டர் பிளான்ட் ஆஃப் இப்போ ரீசெண்டாக பண்ணதுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி படித்தாதான் வீக்லி ரிவிஷன் ப்ளஸ் மந்த்லி ரிவிஷனும் படிக்கும் போது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆஸ் பர் 2025 உமன் இன் பாலிடிக்ஸ் report by IPU and UN women, what is the India rank in terms of women in political leadership role? உமனோட ரேங்க் இந்தியாவடி எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 174th இருக்கு. அப்போ ஓவராலாக மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 181ல் நம்ம இந்தியாவது பார்த்தீங்கன்னா 174 தான் இருக்கு ஓகேங்களா. உமன் இன் பாலிடிக்ஸில் ஓகேங்களா. உமன் இன் பாலிடிக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி பை இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அண்ட் யூஎன் உமன் இவங்க ரெண்டு கம்பைன் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஐபியு இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அண்ட் யூஎன் உமன் ஓகேங்களா. ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 181 கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 174 இருக்குது. எதில் உமன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் ஓகேங்களா. இது வந்து பிளேசிங் இன் அமாங்ஸ் லோயஸ்ட் குளோபலி கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளது வந்து கம்மி தான் ஓகேங்களா. இந்தியாஸ் யூனியன் கேபினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.7 உமன் தான் இருக்காங்க. விச் இஸ் செகண்ட் லோயஸ்ட் ஷேர் சின்ஸ் 2011 செகண்ட் லோயஸ்ட் ஓகேங்களா. குளோபலி உமன் பார்க்கும்போது மேக்ஸ்அப் 22.9% தான் வந்து கேபினட் மினிஸ்டர்லையும் விச் ஹாஸ் டிக்ளைன் 23.3 இன் 2024ல் 23.3 இருந்துச்சு. பட் ஆனால் டிக்ளைன் ஆகிருக்கு 22.9 தான் இருக்கு. ஒன்லி 9 கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து 50% ஆர் மோர் உமன் கேபினட் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஒன்லி 6 கண்ட்ரீஸ் தான் வந்து ஹாவ் 50+ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் உமன் இன் பார்லிமெண்ட்ரி ஹவுசஸ். சென்டர் அண்ட் சதர்ன் ஏஷியா இன்க்ளூடிங் இந்தியா ஷோஸ் த லோயஸ்ட் ரீஜனல் ஆவரேஜ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5% தான் வந்து உமன் இன் கேபினட் ரோல்ஸ்லேயே வந்து இருக்கு ஓகேங்களா. நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது யார் இந்த பப்ளிஷ் பண்ணுறது ஐபியு ப்ளஸ் வந்து யூஎன் உமனு ஓகேங்களா. இந்தியாவோட ரேங்க் 174th. யூஎன் கேபினெட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் உமன் ப்ளஸ் குளோபலி உமனோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. லாஸ்ட்டாக சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியாவில் வந்து 9.5% வந்து உமன் கேபினெட்டில் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் சிட்டி ஹாஸ் பீன் செலக்டட் ஆஸ் த நேஷனல் ஹோஸ்ட் ஆஃப் த 11th இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. யோகா டே நமக்கே தெரியும் June 21 தான் யோகா டே. June 21, 2025 எங்கே நடந்துச்சு, எந்த நேஷன் வந்து செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கு. சரிங்களா. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து அங்கே தான் நடத்துகிறதா 11th எடிஷன் வந்து நடந்திருக்கு. June 21, 2025 நடந்திருக்கு ஓகேங்களா. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10th anniversary 10வது தடவையாக நடந்திருக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா விச் ஆர் செலிப்ரேட்டட் 21st June 2025. இந்த ஈவெண்ட்டுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஃபார் ஒன் எர்த் அண்ட் ஒன் ஹெல்த் அப்படின்றது தான். இந்த யோகா டேவை வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கான அண்டர் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஓகேங்களா. 2024 மெயின் ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் தல் லேக் அப்படின்னக்கூடிய ஒரு இடத்துல தான் நடந்துச்சு. அதே 2025 பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்துச்சுன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா. Andhra Pradesh also launched Yogandhra to initiative to promote yoga among its citizen. அவங்க சிட்டிசன்ஷிப் அதாவது அவங்க மக்களுக்கிடையே வந்து யோகாந்திரா அப்படின்றக்கூடிய ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா யோகாவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. 2015 ரிசர்வ் பேங்க் RBI வந்து 10 ரூபி காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த யோகாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம். அதாவது அவங்கள வந்து ஒரு மார்க் 10 rupees காயின் டு மார்க் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை வந்து மார்க் பண்ணுறதுக்கோசரம் 10 ரூபி காயின் வந்து RBI இஷ்யூ பண்ணியிருக்கு. சேம் ஏப்ரல் 2027 யூஎன் போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து 10 ஸ்டாம்ப்ஸ் ஆன் ஆசனாஸ் ஓகேங்களா ஆன் ஏ சிங்கிள் ஷீட்டில் டு மார்க் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகானாலுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2017 ஏப்ரல் 2015 10 rupees காயின் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப ரீசென்ட்டா 2 ஸ்டேட்டுக்கு இல்ல 2 ஏதாச்சும் ஒரு பேங்க் அந்த கூட வந்து ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எந்தெந்தன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் சைன்ட் எ மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் எது கூடன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆந்திர பிரதேஷும் பிளஸ் வந்து நிதி ஆயோக்கும் சேர்ந்து நிதி ஆயோக் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, எம்ப்ளாய்மென்ட் அண்ட் குரோத் IESEG ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி ரோட் டிரான்சிஷன் ரோட் மேப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கை கோத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி துருவா ஸ்பேஸ் பிரைவேட் இந்தியன் ஸ்பேஸ் கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் வித் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொடன் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அரியன் குரூப் பிரான்ஸ்ல இருக்கிறது எதுக்கோசரம் ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு லான்ச் எ ஸ்டார் ட்ராக்கர். அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோரஸ். ஓகே, ஹோரஸ் எப்போ இது லான்ச் பண்ணுறதுன்னா 2026. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் லிங்குஸ்டிக் இன்க்ளூஷன் அண்ட் ஏஐ ட்ரைவன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரயில்வேல வந்து எல்லா லாங்குவேஜுமே வரக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பிட்வீன் யார் யாருக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா டிஐபிடி அதாவது டிஜிட்டல் இந்தியா பஷினி டிவிஷனுக்குள்ளேயும் சிஆர்ஐஎஸ் சென்ட்ரல் ஆஃப் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது ரெண்டுத்துக்கும் இடையே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. எதுக்கோசரம்னா லிங்குஸ்டிக் இன்க்ளூஷனும் ப்ளஸ் வந்து ஏஐ மூலயமா வந்து இந்த லாங்குவேஜ் பேர்டன் அது வந்து எதுவும் இல்லாத மாதிரி கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா வேர் வாஸ் த 53rd எடிஷன் ஆஃப் நாட்டோஸ் பாலிட்டிக் ஆப்ரேஷன் எக்ஸசைஸ் அதாவது பால்டாப்ஸ் 25 லான்ச்ட் இன் 2025 எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாட்வியாவில் தான் வந்து நடந்திருக்கு. அந்த எடிஷன் எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 53rd எடிஷன் தான் வந்து நடந்துச்சு சரிங்களா. இது மல்டிநேஷனல் மேரிடைம் ஃபோக்கஸ்ட் எக்ஸசைஸ் பால்டாப்ஸ் 25 எங்க லான்ச் ஆயிருக்குன்னா லாட்டிவா சரிங்களா. இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்டட் எங்க நடந்துச்சுன்னா பால்டிக் சி. இந்த பேரே அதே தான் இருக்கு பால்டாப்ஸ் பால்டிக் சி ஹோஸ்டட் பை லாட்டிவியா. ஆர்கனைஸ்டு யார் ஆர்கனைஸ் பண்ணதுன்னா ஸ்ட்ரைக் ஃபோர்ட் நாட்டோ சரிங்களா, விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஒயிராஸ் போர்ச்சுகல். NATO is a political and military alliance. எத்தனை கண்ட்ரிஸ் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 32 கண்ட்ரிஸ் ஃப்ரம் யூரோப்பு நார்த் அமெரிக்கா. ஃபவுண்டட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 4, 1949 நேட்டோ. ஓகேங்களா, April 4. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். மார்க் ரூட் அப்படின்றவர் தான் வந்து இப்போ நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ண செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நேட்டோ. நேட்டோவோட நியூ செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரூட். ஓகேங்களா. நாட்டோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்ன சொன்னதா 1949. ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர் ஆஃப் நாட்டோ பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ் பெல்ஜியம். நம்பர் ஆஃப் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 கண்ட்ரிஸ் ஆஸ் ஆஃப் 2025 படி 32 கண்ட்ரிஸ் இருக்கு. லாட்டிவியா வந்து நாட்டோ கூட ஜாயின் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2004. லாட்டிவியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரிஜா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸில் நடந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ரீகேப். ஓகேங்களா. 8th எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் சக்தின்னு கூட 8th எடிஷன் வந்து பைலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்தது. எந்தெந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்தது தான் சக்தி 2025. எங்கே நடந்துச்சுன்னா லா கவலரி ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. June 18 to July 1 வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. 22nd எடிஷன் ஆஃப் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் இஸ் பீயிங் ஹெல்ட் அதே தான் மங்கோலியா நடக்க போகுது. From June 14 to June 28, 2025. First initiated வந்து 2003ல by USA and Mongolia ரெண்டு சேர்ந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜூன் 2003ல வந்து நடந்துச்சு. இது வந்து மல்டிநேஷனல் ஈவெண்ட் சின்ஸ் 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 17th எடிஷன் வந்து இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நடந்துச்சு. அந்த எக்ஸசைஸ் நேம் நாமடிக் எலிபென்ட். எங்க நடந்துச்சு பார்த்தீங்கன்னா உலன் பட்டார் மங்கோலியால நடந்துச்சு. ஓகேங்களா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கான்டிஜென்ட் டுக் பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் டெசர்ட் ஃபிளாக் 10 ஹெல்ட் அட் அல் தர்ஃபா ஏர் பேஸ்ல நடந்துச்சு. எங்க UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல. ஓகேங்களா. அடுத்தது ஈரானும் அசர்பைஜான் ரெண்டும் சேர்த்து லான்ச் த ARAS 2025 ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்காங்க. எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா மே 18 to 21 2025ல. ஓகேங்களா. இது இன்வால்விங் ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் காப்ஸும் பிளஸ் வந்து அசர்பைஜானி ட்ரூப்ஸும் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு ARAS 2025. ஓகேங்களா.
ஓகே. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ஆட் சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கேன். சேனலையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.